என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை. ஜீவா, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன? அவங்க கல்யாணம் பண்ணவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப். தெரியாத மாதிரி புதுசா சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி தெரியல ஜீவா. நடக்குதுன்னு தெரியாம நீங்க ரொம்ப வெளிப்படையா அவங்க கிட்ட உரிமையை எடுத்துக்கிட்டு தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். அன்பு, இது என்னோட பர்சனல். புரியல அன்பு. இதுதான் உங்க பிரச்சனையே. அதுல என்ன தப்பு? அவ என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அத சொல்லுங்க. ஏன் உங்க பேரை விட்டுட்டேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு அது எதுக்கு போஸ்டர் ஓட்டுனீங்க, எதுக்கு மெனு கார்டுல என் பேரை போட்டீங்க தானே அவங்க உங்ககிட்ட கேட்டாச்சும் இல்ல. சங்கடம். யாராவது தப்பா பேசுவாங்களன்ற பை இன்ட்ரெஸ்ட் ஓப்பனாவே டிஸ்கஸ் பண்ணி காசிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களே, அதுதான் நடந்துச்சு. கேட்டா கண்மணி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம இந்த மாதிரி எதுக்கு அவங்களுக்கு சங்கடத்தை? அதோட அவன் மனசுல என்ன இருக்கு? ஜீவா, அவங்க அதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்மணி அவளோட வாழ்க்கையில என்ன முடிவோட இருக்கான்னு கேட்ட, நான் அவளோட பாஸ்ட் லைஃபை பத்தி கேட்டேன். பேசாத, நான் அதை மறக்க விரும்புறேன்னு சொன்னான். அன்பு, அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவளை மேரேஜ். அதனாலதான் அவளை நான். இதுல என்ன தப்பு இருக்கு அன்பு? இது ஏன் உங்களுக்கு தப்பா தெரியுது? கண்மணி உங்க கூட ஒர்க் பண்றாங்கிற உங்களுக்கு இது தேவையே இல்லை அன்பு. நீங்க இதுல தலை பாத்துக்கிறேன். I'll take care of it. நீங்க உங்க வேலை. அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நான் யாரு சொல்லணும்? அவன் கண்ணத்துல தான் 5 விரல் அப்படி. என்ன ஆச்சு? எதுக்கு அடிச்சாரா? அத அன்பு சார் வர. அன்பு சார், என்ன விஷயம்? காரணம் இல்லாம அவ பின்னாடி சுத்தி வரல. நான் அவ மேல முதல்ல கடுப்புல இருந்தேன். ஆனா முதல்ல என்ன நடந்துச்சு அதை தெளிவா சொல்லு. கண்மணி கிட்ட நான் அவளோட பாஸ்ட் லைஃபை பத்தி கேட்டேன். மூவ் ஆன் ஆயிட்டானா என்னடா அர்த்தம்? என்ன அப்படி ஒரு ஆசையை வளர்த்திருக்கான்? பாஸ்ட் லைஃபை மறக்க விரும்புறாள். பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கு இதான காரணம்? அவதான காரணம்? சொல்லு. தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். தான் கேக்குறேன், உன் லைஃப்ல இந்த பொறுமைன்ற விஷயத்துக்கு இடமே கிடையாதா? பண்ணு. என்னடா மெச்சூர்டா யோசிக்கிறது? அந்த ஜீவா சொர்த்தத்துல அப்படி சொன்னாங்களோ, முதல்ல அவங்க அந்த மாதிரி தான். மேல நீ தப்பு சொன்னதுனால ஓவாய அடைக்கிறதுக்கு கேட்க மாட்டா. நீ நம்புறன்னா அண்ணி சும்மா ஒரு நார்மலா சொன்னத மாதிரி உனக்கு பக்குவமா அட்வைஸ் பண்ணாங்கல்ல, போய் நீ. சரி, நீ முதல்ல என்ன ஏதுன்னு அண்ணி இல்லல. இங்க பாரு, முதல்ல போய் அவங்க கிட்ட அதை இல்லன்னு நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் ஒரேடா போய் பேசுறேன். பேசு போ. இல்லடா, இல்லையா? வித்தியாசம் தெரியல உனக்கு? என்னால ரசிச்சு சாப்பிட முடியல பாட்டி. ஏதோ பேக்கு மனசுதான் சரியில்லை. ஏன்? இந்த ஜீவாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கா போல இருக்கு. டெய்லி நறுத்துறான் போல இருக்கு. என்ன சொல்ற? இன்னும் வெடிச்சிரும். அவளுக்காக அந்த பார்த்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்புறாங்க. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறா, அன்பையும் யூஸ் பண்ணிக்கிறா. அந்த ஜீவரை அப்பட்டமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுது. குக்கிங் காம்படிஷன் போய் அவளை ஜெயிக்க வைக்கிறதுன்னு நீங்களும் அவருக்கு எவ்வளவுதான் சொல்லுவீங்க? அவ இன்னும் அவரை ஏமாத்திக்கிட்டே. ஒரே வழி அதுதான். இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டேன்ல, விடு. மூவ் ஆன் ஆயிட்டானா என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கையில இன்னும் நான் கட்டின தாலி அவ கழுத்துல தானே இருக்கு. அவளை இன்னைக்கு விடக்கூடாது. எந்த அர்த்தத்துல அப்படி சொல்? இன்னொரு பக்கம் கண்மணியே அவங்கிட்ட. தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். நமக்கு புரியணும். இல்ல, இதை விடக்கூடாது.
ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டுமே, இவகிட்ட கேட்டிருக்கலாமே. கண்மணி ஏன் இன்னும் வரல? ஃபோன் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. சின்னலாம் ஒண்ணும் இல்ல, பேசணும். அதான் எப்ப ஜீவா கூடயா? எப்ப போனா, எங்க போனா? ஹோட்டலுக்கா? எதுக்கு ஹோட்டலுக்கு திடீர்னு? அது தெரியல சார். நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டா. இல்ல ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ளே வெளியில கூட்டி இருக்கு ஜீவா. அதனாலதான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். நீ ஏதோ பிசினஸ் பத்தி பேசணும்னு சொன்னதுனால தான் ஜீவா நான் வந்தேன். பணமோட செட் பண்ணணும் இல்ல கண்மணி? எப்படி பேச முடியும்? காசு தான் செலவாகும். பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார். கண்மணி, உன்னை இங்க இப்ப எதுக்கு இன்னைக்கு உன் பிறந்த நாள் கூட இல்லையே. பிறந்த நாள் இல்ல, இந்த நாளுக்காக தான் நான் இப்போ. என்ன ஜீவா? ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு தாலே இன்ஸ்டண்டா ஒரு இடைவேளையில இப்ப நான் உன்னை பாக்குற பார்வையில தெரியாது. ஆனா இதுக்கு மேல என்னால அதை சொல்லாம எங்க ஏன்லாம் எனக்கு எக்ஸாக்டா தெரியும். நான் உன்னை பாக்குற விதம், எனக்கு உன்னோட பாஸ்ட பத்தி எல்லாமே தெரியும். உனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். லைஃப் உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு. எஸ் கண்மணி, நான் என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்மணி, will you marry me? Marry me? தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். क्या ही मार खा रहे हैं मुझे।